நம்மை நாமே ஆட்சி செய்வது எளிதா? இன்று நாம் பேசப்போகும் மரியாதை ராமனின் கதை நமக்கு அதை பற்றிய ஆழமான பார்வையை தருகிறது. மிகவும் சுவாரஸ்யமான தொடக்கம். மரியாதை ராமன் ஒரு கழுதையை வைத்து எப்படி ஒரு அரசனுக்கே பாடம் புகட்டினார் என்பது வியக்க வைக்கிறது. ஆமாம், இந்த கதையில் 3 முக்கியமான கேள்விகள் வருகின்றன. முதல் கேள்வி, உலகத்திலேயே உயர்வானது எது? அந்த கேள்விக்கு மரியாதை ராமன் கொடுத்த பதில் மிகவும் ஆழமானது. கழுதையின் வேர்வை என்று சொன்னது ஏன்? அவர் சொன்னார், மற்றவர்கள் தங்களுக்காக மட்டுமே வேர்வை சிந்துகிறார்கள், ஆனால் கழுதை பிறருக்காக வேர்வை சிந்துகிறது. இது தியாகத்தின் உயர்வை காட்டுகிறது. அப்படியானால் இரண்டாவது கேள்வி, நிலாவின் எடை என்ன என்பது இதற்கும் ஒரு தத்துவார்த்த பதில் இருக்குமா? நிச்சயமாக. கழுதையின் நிழலின் எடைதான் நிலாவின் எடை என்று சொன்னபோது அளக்க முடியாததை அளக்க முயற்சிப்பதின் முட்டாள்தனத்தை சுட்டிக்காட்டினார். மிகவும் நுட்பமான பார்வை. மூன்றாவது கேள்வி சிறந்த ஆட்சியாளரை பற்றியது. இது மிகவும் முக்கியமான கேள்வி அல்லவா? ஆமாம், இங்குதான் மரியாதை ராமனின் அறிவு உச்சத்தை தொட்டது. தன்னை ஆள்வதே மிகப்பெரிய சவால் என்பதை கழுதையின் மூலம் விளக்கினார். பழைய தமிழ் இலக்கியங்களில் இது போன்ற புத்திசாலித்தனமான கதைகள் நிறைய உள்ளன. அவற்றில் இதுவும் ஒன்று. மேலும் இந்த கதை நமக்கு 3 முக்கிய பாடங்களை கற்றுத் தருகிறது. முதலாவது, நம் எதிரிகளை கூட அறிவால் வெல்ல முடியும். இரண்டாவது பாடம் என்னவாக இருக்கும்? நகைச்சுவையும் அறிவும் கலந்த பேச்சு எப்போதும் வெற்றி தரும். மரியாதை ராமன் கோபப்படாமல் நகைச்சுவையுடன் பதிலளித்தார். மூன்றாவது பாடம் நிச்சயம் தன்னை ஆள்வதை பற்றியதாக இருக்கும். சரியாகச் சொன்னீர்கள். நம்மை நாமே ஆள்வதுதான் மிகப்பெரிய சவால். அதை வெற்றிகரமாகச் செய்பவனே உண்மையான ஆட்சியாளன். இந்த கதை இன்றைய காலகட்டத்திற்கும் பொருந்துகிறது அல்லவா? மேலும் மரியாதை ராமனின் பேச்சில் இருந்த நுட்பங்களை கவனித்தீர்களா? ஒவ்வொரு பதிலிலும் ஒரு தத்துவம் இருந்தது. இன்றைய சமூகத்திற்கு இந்த கதை என்ன செய்தியை தருகிறது என நினைக்கிறீர்கள்? நம் அறிவை சரியான வழியில் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் முக்கிய செய்தி. அதோடு நம் எதிரிகளை கூட நண்பர்களாக மாற்றலாம் என்பதையும் இக்கதை காட்டுகிறது. அரசன் இறுதியில் மரியாதை ராமனின் நண்பனாக மாறினார். இந்த கதையின் முக்கியத்துவம் இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு நீடிக்கும் என நினைக்கிறேன். ஆம், ஏனெனில் இது வெறும் கதை அல்ல. இது வாழ்க்கை பாடம். நம் அறிவை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான வழிகாட்டி. நம் நேயர்களுக்கு இந்த கதையிலிருந்து என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என நினைக்கிறீர்கள்? 3 முக்கிய விஷயங்கள். முதலாவது, அறிவை பயன்படுத்தும் முறை. இரண்டாவது, பொறுமையின் முக்கியத்துவம். மூன்றாவது, தன்னை ஆளும் திறன். மேலும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். அதுவரை அனைவருக்கும் நன்றி.